அப்போ நேற்றுக்கு நம்ம இப்போ டாபிக் வந்து ரேஷியோ ஏஜஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு ஒரு 30 கொஸ்டின் இதோட பார்த்துருப்போம். ஓகே, 30 31 இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு. கரெக்டுங்களா? இது வரைக்கும் பார்த்தோம். அப்போ இருபடி விகிதம் நேற்றுக்கே சொல்லி கொடுத்துங்க. டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? தப்பு பண்ணிடக்கூடாது. அப்போ இது வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துருக்கோம். சரிங்களா? அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். அடுத்து 32வது கொஸ்டின், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், மூன்றாவது விகித சமன் நான்காவது விகித சமன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். அப்போ நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மூன்றாவது விகித சமன் அதாவது தேர்ட் ப்ரொபோர்ஷனாலும் சரி, ஃபோர்த் ப்ரொபோர்ஷனாலும் சரி, நான்காவது விகித சமனாலும் சரி, நமக்கு 4 வேல்யூ வேணும். எத்தனை வேல்யூ வேணும்? 4 வேல்யூ வேணும். ஓகேவா? அப்போ பாருங்க, இங்க 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி 4 வேல்யூவா மாத்துறது அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்போ மூன்றாவது விகித சமன் தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா இதான் ஃபார்முலா. A:B:B:C. ஓகே, என்ன ஃபார்முலா? மூன்றாவது விகித சமன் ஃபார்முலா A:B:B:C. அப்போ கொடுத்துருக்க வேல்யூ தான் AB. அப்போ 16:36 C நமக்கு தெரியாது. அப்ப என்ன வச்சுக்க போறோம்? Xன்னு வச்சுக்க போறோம். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த நடுவுல இருக்க 2 1, இந்த ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1. எது 1? நடுவுல இருக்க 2 1, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1. அப்ப 36 × 36 = 16 × X. ஓகேவா? அப்ப 2ஆல கேன்சல் பண்ணா இங்க என்ன வரும்? 8. இங்க என்ன வரும்? 18. மறுபடியும் 2ஆல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 9. இங்கேயும் 18. மறுபடியும் 9ஆல கேன்சல் பண்ணா இங்க வரும் 2. அப்ப 18 2 எவ்வளவு வரும்? 36. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளவுமா? 36. பாருங்க, 2ஆல அடிச்சா 8 18. சாரி இங்க 4. ஒரே நிமிஷம் சின்ன ஒரு மிஸ்டேக். ஓகே, பாருங்க, 36 × 36 = 16 × X. 2ஆல அடிச்சா 8. இங்க என்ன வரும்? 18. 2ஆல அடிச்சா 4 18. மறுபடியும் 2ஆல அடிச்சா இங்க 9. இங்க 2ஆல அடிச்சா 9. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 9 × 9 81. 9 × 9 81. ஓகேவா? புரியுதா? இதுதான் மூன்றாவது விகித சமன், தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ கூட குரூப் 4ல கூட இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. பாருங்க, இதே கொஸ்டின் தான் குரூப் 4ல அப்படியே கேட்டாங்க. ஓகேவா? புரியுதா? கிளியரா? அப்ப மூன்றாவது சமனா இப்படிதான் போடும். ஓகே, நடுவில் இருக்க 2 வேல்யூ 1, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ 1. ஓகே, இப்ப 4 வேல்யூ கொடுத்தா எப்படி போடுறது பார்க்கலாமா? பாருங்க, 2:3:4 இந்த வேல்யூ தெரியாதனால Xன்னு வச்சுக்க போறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 விகித சமனாலும் சரி 4 விகித சமனாலும் சரி நமக்கு 4 வேல்யூ வரும். இங்க பாருங்க, நடுவில் இருக்க 2 1, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1. அப்ப என்ன வரும் பாருங்க, 2 × X = 3 4 எவ்வளவுமா? 12. ஓகேவா? 2 × X = 3 4 12. இதை அடிச்சா எவ்வளவுமா? 6. அப்ப எக்ஸோட வேல்யூனா 6. எக்ஸோட வேல்யூனா 6. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? கிளியரா? சூப்பர்ப்பா. இந்த சம் தான் குரூப் 4ல கேட்டாங்க. எக்ஸாக்டா இதே சம் தான், 25x20. ஓகேவா? எங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இப்படிதான் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். இந்த வருஷம் நடந்ததுல போன வாரம் முந்தின வாரம் அந்த எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் இதுதான். ஓகேவா? எங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அவ்வளவுதான், 25x20. அப்ப நமக்கு எழுத தெரியும், 2:5 X:20. ஓகேவா? அப்ப நடுவில் இருக்க 2 வேல்யூ 1, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ 1. அப்ப 2 × 20 = 5 × X. 5ஆல அடிச்சோம்னா இது 4. ஓகேவா? அப்ப 4 2 8. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் என்னது? 8. ஓகேவா? அப்ப இந்த விகித சமன் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ இந்த சம் நீங்க போட்டு சொல்லுங்க.
அதே தான், அதே சேம் கான்செப்ட் தான். அப்போ ஃப்ராக்ஷன்லாம் கேட்டாலும் அதே தான். என்ன பண்ணோம், நடுவில் இருக்க ரெண்டு ஒன்று, ஃபர்ஸ்ட் லாஸ்ட்டு ஒன்று. அப்போ 1/x இன்ட்டு 1/x ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 1/2.5. ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கு பண்ண தெரியுதானு. நான் ஒரு ஆன்சர் 1/x இன்ட்டு 1/x வரும் 1/x ஸ்கொயரா ஈக்குவல் டு இது என்ன வரும் 1/6.25 வருமா? 1/6.25 கரெக்ட் தானே? இங்க பாருங்க 125 இன்ட்டு 5 ரெண்டு சான் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 6.25 வந்துருச்சா? 6.25க்கு ஸ்கொயர் எடுக்கணும். அப்ப என்ன வரும்? x ஈக்குவல் டு 2.5. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதாமா? கிளியரா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ பாருங்க இவ்வளவு நேரம் 4 வேல்யூ வச்சு மட்டும் போட்டோம். ஆனா இது பாருங்களேன் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேல்யூ வருது. இப்படி கொடுத்தா எப்படி சார் போடுறது? ஓகேவா, கவனிங்க. 21:x ஈக்குவல் டு y:25 ஈக்குவல் டு 9:15 இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி போடுறது? இப்போ கவனிங்க. அப்ப நமக்கு தேவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 4 வேல்யூ நமக்கு தெரிஞ்சு இருக்கணும். ஓகே, 4 வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்க இந்த பார்ட் எடுத்துக்கலாமா? இந்த பார்ட் வச்சு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? y கிடைச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? y சப்ஸ்டிட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த பார்ட் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு x கிடைச்சிடும். அவ்வளவுதான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த பார்ட் கண்டுபிடிக்கலாமா? பாருங்க y:25 9:15. அப்ப நடுவுல இருக்க ரெண்டு வேல்யூ ஒண்ணு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேல்யூ ஒண்ணா. அப்ப 15 × y ஈக்குவல் டு 25 × 9. 3ஆல் அடிச்சோம்னா இங்க 5, இங்க 3. 5ஆல் அடிச்சா இங்க 5. அப்ப y ஈக்குவல் டு 15 வரும். இந்த y எடுத்துட்டு போயிட்டு இப்ப சப்ஸ்டிட் பண்ணலாமா? சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் பாருங்க. 21:x y எவ்வளவு? 15:25. அப்ப நடுவுல இருக்க ரெண்டு ஒண்ணு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒண்ணு. ஓகேவா? பாருங்க 21 × 25 ஈக்குவல் டு 15 × x. இப்போ 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 5, இங்க 3. இந்த 3 21 கேன்சல் பண்ணா 7. அப்ப 7 5 35. இப்போ x ஓட வேல்யூ 35. பாருங்க x ஓட வேல்யூ 35, y ஓட வேல்யூ 15. அவ்வளவுதான் வந்துருச்சு. அப்ப எப்படி கொடுத்தாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரியும். இப்படி கொடுத்த உடனே நம்ம அப்படியே என்னது லேக் ஆகி நிக்க கூடாது. ஐயோ தெரியலையே நிக்க கூடாது. இப்ப எதை வச்சு சால்வ் பண்ணா நமக்கு y கிடைக்கும்? அப்ப யோசிக்கணும். அப்ப இதை வச்சு சால்வ் பண்ணா நமக்கு y கிடைச்சிடும். அடுத்து y எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணா அடுத்து இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? x கிடைச்சிடும். அப்ப உங்களுக்கு தெரியும். புரியுதா? இந்த சம்ம கிளியராமா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஒரு பள்ளியில் 800 மாணவர்களும் 25 ஆசிரியரும் உள்ளனர். மாணவர் எண்ணிக்கை 960 ஆகுமானால் மாணவர் ஆசிரியர் விகிதம் மாறாமல் இருக்க இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப பாருங்க இது ரெண்டு விதமா போடலாம். ஒண்ணு இந்த ரேஷியோ 800 × 25 960 × x இந்த மாடலையும் போடலாம், இன்னொரு மாடலையும் போடலாம். ஓகே, நான் ரெண்டுமே சொல்றேன், உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஒண்ணு, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒன்று. அப்ப 800 × x ஈக்குவல் டு 25 × 960. ஓகேவா? பாருங்க ஒரு 25 25ஆ, 3 25 75, மீதி 50, 2 25 50 வந்துருச்சா? ஒரு 32 32ஆ, 3 32 96 0. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா
30 ஆசிரியர்கள் இருக்கும்போது அதோட ரேஷியோ மாறாது. ஓகேவா? ஆனா நமக்கு 30 ஆன்சர், ஆனா 30 கிடையாது. இங்க பாருங்க, இங்க ஒரு வார்த்தை வருதுங்க, இன்னும் எத்தனை ஆசிரியர்கள். ஓகே, மோர் டீச்சர்ஸ்ங்கிறாங்க. அப்ப ஏற்கனவே 25 ஆசிரியர் இருக்கிறாங்களாம். அப்ப இப்ப டோட்டல் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்க கொஸ்டின் டோட்டல் கேட்கல, இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் கேட்கறாங்க. அப்ப கொஸ்டினை நம்ம ஃபுல் ஸ்டாப் புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஏ ஆப்ஷன் உங்களுக்கு 30 தான் வச்சிருப்பான், டி ஆப்ஷன்ல தான் 5ன்னு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம், 30 டிக் பண்ணிடுவோம். ஆனா அந்த கொஸ்டினை படிச்சாதான் நமக்கு புரியும். இன்னும் எத்தனை ஆசிரியர்கள்னா ஏற்கனவே 25 பேர் இருக்காங்க, அப்ப இன்னும் நமக்கு 5 பேர் தான் வேணும். இதே கொஸ்டினை மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் கேட்டா 30 டிக் பண்ணணும். அப்ப இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் கேட்கும் போது ஏற்கனவே 25 பேர் இருக்காங்க, அப்ப இன்னும் ஒரு 5 பேர் வேணும். இப்ப கொஸ்டினை கேர்ஃபுல்லா போடணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் 5. ஓகே, மொத்தம்னு கேட்டாதான் 30. ஏன்னா ஏற்கனவே 25 பேர் வந்துட்டாங்க, இன்னும் எத்தனை ஆசிரியர்கள்னா இன்னொரு 5 பேர் சேர்ந்தா 30 ஆயிடும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இன்னொரு மாடல் எப்படி சார் அப்படின்னா, கவனி, 800 25ஆல டிவைட் பண்ணு. இதை அடிச்சானா வரும் 3 25 75, 2 25 50. அப்ப என்ன மீனிங்னா, ஒரு ஆசிரியருக்கு 32 மாணவர்கள் அர்த்தம். அப்ப 960 மாணவர்களுக்கு 32ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும், 30 ஆசிரியர்கள்னு வரும். அப்ப ஏற்கனவே ஒரு 25 ஆசிரியர் இருக்கிறாங்க, அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன வேணும்னா 5 ஆசிரியர்கள் வேணும். புரியுதுங்களா? அப்ப தப்பு பண்ணிடக்கூடாது, கேர்ஃபுல்லா போடணும். புரியுதா? கிளியரா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, ஏபிபிசி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, ஏ பி சி கண்டுபிடிங்க. பேசிக் கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்கோம்னா கண்டுபிடிச்சிட்டு ஏவோட வேலையும் சியோட வேலையும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கண்டிப்பா எல்லாருமே பண்ணலாம், போட தெரியும். சால்வ் பண்ணுங்க, போட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த சம்க்கு ஆன்சர், இந்த சம்க்கு ஆன்சர் பண்ணுமா? நான் யாருமே ஆன்சர் பண்ணல, சீக்கிரமா. ஜஸ்ட் ஏ பி சி கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். எவ்வளவு நேரமா? ஆன்சரே வரல, நான் யாருமே போடல. பேசிக் கொஸ்டின் தானம்மா, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா நடத்தணும், அதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்றேன். என்ன ஒரு 4:5, 15:16. அப்ப இங்க என்ன வரும், 5 வரும். இங்க என்னது 15 வருமா? 15 நாள் எவ்வளவுமா? 60, 75, 80. இப்ப இதை அடிச்சோம்னா 12, 15, 16. இதுக்கு மேல எதுவும் அடிக்க முடியாது. அப்ப ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 15, சியோட வேல்யூ 16. ஓகேவா? அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க பாருங்க, சி ஸ்கொயர். அப்ப 16 ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் 12 ஸ்கொயர். ஓகேவா? கீழே சி ஸ்கொயர் 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். அப்ப 256 மைனஸ் 144 டிவைடட் பை 256 பிளஸ் 144. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, 112 வருமா? இங்க என்ன வரும் பாருங்க, 300 400 வருமா? 50 96 100 200 400. ஓகேவா? அப்ப 2ஆல் அடிச்சோம் அப்படின்னா 56, இங்க 2ஆல் அடிச்சா 200, மறுபடியும் 2ஆல் அடிச்சா 28, இங்க 100, மறுபடியும் 2ஆல் அடிச்சா இங்க 14, இங்க 50, மறுபடியும் 2ஆல் அடிச்சா 7, இங்க 25. அப்ப ஃபைனலா நமக்கு என்ன ஆன்சர் வரும், 7/25 வரும். ஓகேவா? 112/400 வரும். 500 500 எப்படிப்பா? 112/400 தானே வரும். ஓகேவா? 112/400 கேன்சல் பண்ணா ஃபைனலா நமக்கு என்ன வந்திருக்கும், 7/25 வரும். ஓகேவா? கிளியரா? அடுத்தது சேம் அதே கொஸ்டின் தான். ஏ/பி, பி/சி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஏ/பி/சி கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இந்த வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் 2a + 3b + 4c கண்டுபிடிங்க. ஒரு சம்மு கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு, யாருமே போடல. ஒரு பேசிக் கொஸ்டின், இதுல ஒரு 10 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா?
யாருமே ஆன்சர் பண்ண மாட்டீங்க. எப்படி எஸ்ஐ ஆகுறது? இது இந்த கொஸ்டினா போடுங்க, எல்லாம் பேசிக்கான கொஸ்டின் தான், போடுமா சீக்கிரம். ஆன்சர் பண்ணுங்க இதுக்கெல்லாம். சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க. கஷ்டமான கொஸ்டினா பரவாயில்ல, ஈஸியான கொஸ்டினுமே போட மாட்டீங்களே. சீக்கிரம் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஏபிசி கண்டுபிடிச்சா அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 2a + 3b + 4c கண்டுபிடிங்க. ஆமா, ஆன்சரே பண்ண மாட்டீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு சம் கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்களே, பேசிக் சம்மும் ஆன்சர் பண்ண மாட்டீங்க. நான் வரும் பாருங்க. மூணாவது அடிக்கலாமா? இதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. இதை போய் சப்ஸ்டிட் பண்ணலாமா? 4x 6x 5x = 30. அப்ப 15x = 30. x = என்ன வரும்? 2ன்னு வரும். இப்போ எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு முழு எண்கள் கிடைச்சிடும். ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ. அப்ப ஏ எவ்வளவு பாருங்க? 4x, 4 × 2 8. பி எவ்வளவு பாருங்க? 6 × 2 12. சி எவ்வளவு பாருங்க? 5 × 2 10. அப்ப ஏபிசி ஓட வேல்யூ கிடைச்சிச்சா? நமக்கு என்ன கேக்குறாங்க? 2a + 3b + 4c கேக்குறாங்க. அப்ப 2a 2 × 8 16, 3b 3 × 12 36, 4c 4 × 10 40. அப்ப 40 76 86 92. அவ்வளவுதான் ஆன்சர், 92. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நான் தான் சொன்னேன் ஏபிசி கண்டுபிடிங்க, இதை வச்சு இந்த வேல்யூ கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சொல்லியே கொடுத்துட்டேன், ஆனால் போட மாட்டீங்களே. ஏன் போட மாட்டீங்க? ஓகே சரி, அட்லீஸ்ட் இந்த சமா போட்டு சொல்றீங்களா? இந்த சமா போடுங்களா பார்ப்போம். இங்க பாருங்க, எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஒய்யோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னன்னா எக்ஸ், ஒய்யோட வேல்யூ என்னன்னா 2x, இசட்டோட வேல்யூ என்னன்னா 3x. இது எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க வேல்யூ வந்து 2 to 4ன்னு இருக்கு. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணிட்டு நமக்கு x³ y³ z³ சப்ஸ்டிட் பண்ணணும். பார்க்கலாம் இந்த சமாதி போடுறீங்களா? போன சம் போட்டோமா இல்லையா? அதே சேம் கொஸ்டின் தான், அப்படியே கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். சீக்கிரம் போட்டு சொல்லுமா. நான் எல்லா மெத்தடும் போட்டு கொடுத்துறேன், பாதி சம் சொல்லி கொடுத்துறேன். ஒரு 2 ஸ்டெப்பு தான் வரப்போகுது. இங்க பாருங்க, எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட, இதை போய் இங்க சப்ஸ்டிட் பண்ணா மறுபடியும் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். அதை எடுத்துட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கிடைச்சிரும். நமக்கு என்னங்க x³, அப்புறம் கிடைச்ச வேலையில என்ன பண்ணும்? கியூப் பண்ணி ஆட் பண்ணும், அவ்வளவுதான். என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சம்மா தான் ஆன்சர் பண்ணுங்கம்மா, ரொம்ப டல்லா இருக்கீங்களே. பேசிக் கொஸ்டின் கூட போட மாட்டீங்க. இப்படி இருந்தா என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க. எத்தனை சாட்டி நடத்தியாச்சு பாருங்க. இந்த கொஸ்டின்லாம் போடும் போது ரொம்ப வருத்தம். எல்லாம் என்னது இந்த கொஸ்டின்லாம் என்ன?
எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 1x அர்த்தம், ஓகேங்களா? அதான் எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். அடுத்து ஒய் ஸ்கொயர் என்ன வரும்? 4x² வருமா? அடுத்து 3x அப்படின்னா என்ன வரும்? 9x² வரும். ஈக்குவல் டு 2 2 4. அப்போ 9 13 14x² ஈக்குவல் டு 2 2 4. 2ஆல் அடிச்சா 7 112. மறுபடியும் 7ஆல் அடிச்சா 1 7 7 6 7 42. அப்போ x² ஈக்குவல் டு 16 அப்படின்னா x ஈக்குவல் டு என்ன வரும்? 4ன்னு வரும். அப்போ போய் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடுமா? பாருங்க, 1 × x 1 × 4 4 x ஓட வேல்யூ, 2 × x 2 × 4 8, 3x 3 × 4 12. அப்போ x ஓட வேல்யூ 4, y ஓட வேல்யூ 8, z ஓட வேல்யூ 12ன்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் நமக்கு என்ன கேட்குறாங்க? x³ y³ z³ கேட்குறாங்க. அப்போ 4 கியூப் பண்ணால் என்ன வரும்? 64, 4 16, 16 4 64, 8 8 64, 64 8 512. ஓகேவா? 12 12 144, 144 × 12 எவ்வளோ வரும் பாருங்க? 1728. எல்லாத்தையும் ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 8 10 14 பேலன்ஸ் 1, 3 4 10 பேலன்ஸ் 1, 8 5 13 பேலன்ஸ் 1, 2304. ஆன்சர் வரும் 2304. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் XY Z வேல்யூ கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ கிடைச்ச உடனே நமக்கு என்ன கியூப் கேட்குறாங்க, அப்போ கியூப் பண்ணி போட்டோம். அவ்வளோதான். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம போலீஸ் எக்ஸாம் எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு கண்டிஷன் கொஸ்டின், ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதான் நல்ல ஒரு டாக்டிக்ஸான கொஸ்டின். ஓகேவா? ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் போடும்போது அப்படியே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டினாக வைக்கிறாங்க எக்ஸாம் அடிக்கடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஏயிலிருந்து ரூபாய் 10ஐயும் பியிலிருந்து ரூபாய் 15ஐயும் சியிலிருந்து ரூபாய் 20ஐயும் கழித்தால் அவர்கள் பெரும் தொகைகளின் விகிதம் 3:4:5. கொஸ்டினே புரியாத மாதிரி இருக்கும். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்க இருந்து ஒரு அமௌண்ட்டை வெளியெடுக்கிறாங்க. வெளியெடுக்கும் போது அதோட ரேஷியோ 3:4:5. எவ்வளவு அமௌண்ட்னா 1245 ரூபாயா. அப்ப இந்த அமௌண்ட்டை 3 பேருக்கு எப்படி பிரிச்சு தரது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா நீங்க நோட் பண்ணோம். ஒவ்வொருத்தருல இருந்து ஒரு அமௌண்ட் வெளியெடுக்க சொல்றாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் அதை எடுத்துடணும். ஏல இருந்து ஒரு 10 ரூபா, பில இருந்து ஒரு 15 ரூபா, சில இருந்து ஒரு 20 ரூபா, மொத்தம் 45 ரூபா வெளியெடுத்துடணும். 1245 ரூபாயில 45 ரூபா வெளியெடுத்துட்டா 1200 ரூபா. அதுக்கு உண்டான ரேஷியோ தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கே தெரியும், அமௌண்ட் கொடுத்துட்டு ரேஷியோ கொடுத்தாலும் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ 3x 4x 5x ஈக்குவல் டு 1200. 4 3 7 7 5 12x 12x ஈக்குவல் டு 1200. இதை அடிச்சோம் அப்படின்னா x ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபான்னு கிடைக்கும். x ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபான்னு கிடைக்கும். இப்போ போய் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு அவங்களோட அமௌண்ட் தெரிஞ்சிடும். 100 × 3 300, 100 × 4 400, 100 × 5 500. இது போக ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வெளியே எடுத்து வச்சிருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ இவங்களுக்கு ஒரு 10 ரூபா வெளியே எடுத்து வச்சிருக்கோம். அப்போ 310. இவங்களுக்கு ஒரு 15 ரூபா வெளியே எடுத்து வச்சிருக்கோம். அப்போ 415. இவங்களுக்கு எவ்வளோ எடுத்து வச்சிருக்கோம்? ஒரு 20 ரூபா எடுத்து வச்சிருக்கோம். அப்போ 520. அவ்வளோதான். அப்போ அவங்களோட அமௌண்ட் என்னன்னா 310 ரூபா, 415 ரூபா, 520. பாருங்க எவ்வளோ சூப்பரான அருமையான கொஸ்டின். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த சம். புரியுதா? புரியுதா? ஓகே, சரி, ஓகே. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஓகேவா? இதுக்காக ஆன்சர் பண்றீங்களா? ஏபிசி ஆகிய மூலின் மாத சம்பள விகிதம் 2:3:5 கொடுத்துட்டாங்க. ஏ பி சி 2:3:5 கொடுத்துட்டு சியின் மாத சம்பளம் ஏவை காட்டிலும் 1200 ரூபா அதிகங்கிறாங்க. யாருது? சி வந்து ஏவை விட அதிகங்கிறாங்க. அப்ப சி வந்து அதிகம், யாரு? ஏவை விட. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் தான் 1200 ரூபா.
அவ அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு பாருங்க, 5ல் 2 போச்சுன்னா எவ்வளவு, 3x. 3x தான் 1200 ஓகேவா. அவ்வளவுதான். அப்படியே எக்ஸ் இங்க கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க. பாருங்க பாதி சம் நானே போட்டேன். ப்ளீஸ்மா இந்த சம்மாவது போடுமா, ஒரு சம்மாவது போட்டு சொல்லுங்களேன், சந்தோஷமா இருக்கும். ஒரு சம் கூட ஆன்சர் பண்ண மாட்டீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படிதான் உங்களை என்ன எஸ்ஐ ஆக்குறது, எப்படிதான் யூனிஃபார்ம் போடுறது சொல்லுங்க. என்ன ஆன்சரு? அப்ப 3x தான் 1200 எக்ஸ் எவ்வளவு வரும், 400 வரும். கரெக்டுங்களா? அப்ப ஏவோட சம்பளம் எவ்வளவு, 4 × 2 800. பியோட சம்பளம் எவ்வளவு, 4 × 3 1200. சியோட சம்பளம் எவ்வளவு, 5 நாள் 200 2000. புரியுதுங்களா? ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, ஆண்டு சம்பளம். ஆனா இங்க கண்டுபிடிச்சதுலாம் அது மாத சம்பளம். ஓகே, அப்ப ஆண்டு சம்பளம்னா அப்படியே 12ஆல பெருக்கணும். நமக்கு எது கேட்கறாங்க, பி தானே கேட்கறாங்க. பாருங்க ஒருத்தர் கூட ஆன்சர் பண்ணல. அப்ப 12 12 140 நாள், 2 0க்கு 2 0. இதான் ஆன்சர் 14400. எல்லாரும் 800 1200 1200 தான் போடுறீங்க. கொஸ்டினும் ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிக்கணும். ஆண்டு சம்பளம் இங்க கொடுத்துருக்குது மாத சம்பளம். ஓகே, அப்ப ஒரு மாசம் தான் 1200. அப்ப ஆண்டு சம்பளம் என்ன பண்ணும், 12ஆல பெருக்கணும். ஏன் ஆப்ஷன் 1200 தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நீ கண்டிப்பா தப்பு பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். எல்லாரும் நீங்க என்ன பண்ணுவீங்க, 1200 டிக் பண்ணுவீங்க. இது கரெக்டான, இது தப்பு. ஏன்னா இது வந்து மாத சம்பளம், நம்ம கேட்டது ஆண்டு சம்பளம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு வருஷம்னா 12ஆல பெருக்கும். ஓகேவா, புரியுதாப்பா? ஓகே, அடுத்த கொஸ்டின். என்னிடம் உள்ள ஒரு பெட்டியில் 3 பச்சை, 3 கிரீனு, 9 ப்ளூ, 4 எல்லோ, 8 ஆரஞ்சு என 24 வண்ண கனசதுரங்கள் உள்ளன. எனில் ஒரு வண்ணத்தை மற்ற வண்ணங்களோடு ஒப்பிட்டு எத்தனை விகிதங்களில் காணலாம்? அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு கலரையும் மற்ற கலர் கூட கம்பேர் பண்ணா மொத்தம் எத்தனை ரேஷியோ ஃபார்ம் ஆகும்னு கேட்கறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன பண்ணணும், கிரீன் எடுத்து கூட ப்ளூ, ப்ளூ கிரீன் எடுத்துட்டு எல்லோ, கிரீன் எடுத்துட்டு என்னது ஆரஞ்சு, அடுத்து ப்ளூ எடுத்துட்டு என்னது கிரீன், அடுத்து ப்ளூ எடுத்துட்டு எல்லோ, ப்ளூ எடுத்துட்டு என்னது ஆரஞ்சு. இப்படி என்ன பண்ண சொல்றாங்க, ஒவ்வொரு கலரையும் கம்பேர் பண்ணா மொத்தம் எத்தனை டோட்டல் கிடைக்குன்னு கேட்கறாங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 4 கலர் இருக்கு. ஓகே, எப்படியா இருந்தாலும் ஒரு கலர் எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற 3 கலர் கூட கம்பேர் பண்ணுவோம். அடுத்த கலர் எடுத்து என்ன பண்ணுவோம், மற்ற 3 கலர் கூட கம்பேர் பண்ணுவோம். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா, 4ல் 3 3 எவ்வளவு, 12ன்னு வரும். ஏன்னா மொத்தம் 4 கலர் இருக்குது. ஒரு கலர் எடுத்து என்ன பண்ண போறோம், 3 கூட கம்பேர் பண்ண போறோம். அப்ப 4 கலரையும் நம்ம என்ன பண்ணுவோம், 3 வாட்டி கம்பேர் பண்ணுவோம். அப்ப ஆன்சர் அது 4 3 12. அப்ப மொத்தம் 12 விகிதத்துல காணலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின். பட் ஆனா பசங்க வந்து இந்த மாதிரி கொஸ்டின் தான் தப்பு பண்றாங்க. ஓகேவா, இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் தான் ட்விஸ்டடா வைக்கிறாங்க. புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு உலோக கலவையில் 9:4 வீதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளது. என்னவா, 9:4 வீதத்துல தாமிரம் துத்தநாகமா. 24 கிலோ தாமிரத்துடன் சேர்த்து வரக்கூடிய துத்தநாகம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. பாருங்க, 9:4. இதுல என்னது, இது தாமிரம், இது துத்தநாகம். நமக்கு எதோட வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா தாமிரத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்ப என்னது, 9x தான் 24. அப்ப x ஓட வேல்யூ என்ன வரும் பாருங்க, 24/9. இதை அடிச்சோம்னா 8 3 24, 3 3 9. அப்ப x ஓட வேல்யூ 8/3ன்னு வரும். நமக்கு என்ன கேட்கறாங்க, துத்தநாகம் கேட்கறாங்க. அப்ப என்னது, துத்தநாகம் 4x. அப்ப 4 × 8/3, அப்ப 32/3.
இதை அடிச்சா 10 3 30 20 6 3 18 6 3 18. அப்ப 10.66 கிலோகிராம். 10.66 கிலோகிராம். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. கிளியரா? அப்ப தாமிரத்தோட வேல்யூ கொடுத்துட்டு துத்தநாகம் எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட். ஓகே, சேம் அதே கொஸ்டின் தான். நீங்க போட்டு சொல்றீங்களா? இந்த சம என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 60 லிட்டர் இருக்குதான். இந்த கலவை எப்படி இருக்குதான்? பால் தண்ணீர்னு இருக்கான். பால் தண்ணீர்னு இருக்கான். இந்த ரேஷியோ அது 2:1. அப்ப 2:1 பால் எவ்வளவு வரும், தண்ணீர் எவ்வளவு வரும்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிட்டு இந்த ரேஷியோ என்ன மாத்த சொல்றாங்களா? 1:2 மாத்தணுமா? 1:2 என்ன மீனிங்க? பால் ஒரு பங்கா இருந்தா தண்ணீர் 2 பங்கா மாறணும். அப்ப எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேண்டும் கேட்கிறேன். ஓகேவா? எங்க போட்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த சமலாம் தாராளமா போடலாம், எல்லாருமே போடலாம். தயவு செய்து போட்டு சொல்லுங்க. இந்த சம ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுமா? சம் போடுங்க, கண்டிப்பா போடலாம். நான் ஒரு ஆன்சரு. இவ்வளவு நேரமா? ஆமா, இந்த சமயம் இவ்வளவு நேரம் எடுக்கிறீங்க. 60 லிட்டரா? ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரி, செக் பண்ணிக்கலாமா? இங்க பாருங்க, 60 லிட்டர் 2:3 விதத்துல பிரிக்கணுமா? அப்ப 60/3 இதை அடிச்சா 20 லிட்டர்னு வரும். அப்ப ஒரு பங்கு 20 லிட்டர். அப்ப பால் 2 பங்கு, அப்ப 40 லிட்டரா? தண்ணி ஒரு பங்கு, 20 லிட்டர். இந்த ரேஷியோ இப்ப என்னவா மாறணுமா? 1:2 மாறணுமா? அதாவது பால் ஒரு பங்கா இருந்தா தண்ணி 2 பங்கா இருக்கணுமா? அப்ப பால் இப்ப எவ்வளவு? 40 லிட்டர் இருக்குது. அப்ப தண்ணீர் எவ்வளவு வரணும்? 80 லிட்டரா வரணும். ஓகேவா? அதான் 1:2, 2 மடங்கா மாறணும். அப்ப நம்ம ஏற்கனவே 20 லிட்டர் இருக்குது. அப்ப என்ன எவ்வளவு ஆட் பண்ணோம்? 60 லிட்டர் ஆட் பண்ணணும். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே, கிளியரா? சூப்பர்ப்பா. ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்ணீங்க. அடுத்த விஷயம் பாருங்க. மீன் ப்ரொபோர்ஷனல் பெருக்கு சராசரி விகிதம். தமிழ்ல சொன்னா என்னது? பெருக்கு சராசரி விகிதம் சொல்லுவாங்க. அவ இப்படி கேட்டாங்க அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. ரூட் ஆஃப் ஏபி. ரெண்டு வேலையும் மல்டிப்ளை பண்ணி ரூட் எடுக்கணும். பார்க்கலாமா? 0.08 இன்ட்டு 0.18. சார் இப்போ பாயிண்ட்ல இருக்கு சார், எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்னு பாருங்க. இங்க 2 டிஜிட் இருக்குதான், அப்ப 100 பெருக்குங்க, 8/100ன்னு வரும். இங்கேயும் 2 டிஜிட் இருக்கா, அப்ப 100 பெருக்குங்க, 18/100ன்னு வரும். அப்ப பாருங்க, 10 8 80, 8 8 எவ்வளவு? 64, மொத்தம் எவ்வளவு? 144 வரும். 144. 100 × 100 1000. இப்ப ஈஸியா ரூட் எடுக்கலாம் வெளியே. 144 ரூட் என்னது? 12. 1000 ரூட் எடுத்தா என்னது? 100. ஓகேவா? சாரி, 10,000. 10,000 ரூட் எடுத்தா என்னது? 100. அப்ப 100 எத்தனை சான் தள்ளி புள்ளி வைக்கணும்? 2 சான் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்ப 0.12. அவ்வளவுதான் ஆன்சர்.
முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்ப பெருக்கு சராசரி விகிதம்னா ஒண்ணும் கிடையாது, ரெண்டுத்தையும் பெருக்கி ரூட் எடுக்கணும். புரியுதா? புரியுதாமா? கிளியரா? அடுத்த சம் பாருங்க. 4 power 3.5 2 power 5 இருக்கு. ஓகேவா? இது எப்படி மாத்தலாம் பாருங்க. 4 எப்படி மாத்தலாம்? 2 ஸ்கொயரும் மாத்தலாமா? இங்க பாருங்க, பேஸ் சேம் ஆயிடுச்சா? அப்ப அடுக்குக்கு அடுக்கு இருந்தா என்ன பண்ணும்? பெருக்க சொல்லியிருக்கோம். அப்ப 2 அடுக்கு 7 இஸ்டு 2 அடுக்கு 5ன்னு வருமா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 2 அடுக்கு 7 டிவைடட் பை 2 அடுக்கு 5ன்னு எழுதலாமா? அப்ப கீழே இருக்க 5 மேல போயிடுச்சா மைனஸ் ஆயிடுமா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 2 அடுக்கு 2 இஸ்டு 1ன்னு வரும். அப்ப 2 ஸ்கொயர் 4 இஸ்டு 1. ஃபைனல் ஆன்சர் என்னது? 4 இஸ்டு 1. அவ்வளவுதான். புரியுதா? கிளியராமா? அடுத்த கொஸ்டின். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த மாடல் இருக்குல்ல, இதே கொஸ்டின் தான் இது. ஓகேவா? எங்க ட்ரை பண்ணுங்க பாப்போம், ஆன்சர் பண்ண தெரியுதான்னு பாப்போம். போடுவீங்களான்னு பார்க்கலாம். a is to b equal to b is to c அப்படின்னா a பவர் 4 is to b பவர் 4 என்ன வரும்? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணுங்க பாப்போம், கத்துக்கலாம். a by b, b by c, அப்ப என்ன வரும்? b ஸ்கொயர் ஈக்குவல் டு ac, b ஸ்கொயர் ஈக்குவல் டு ac ன்னு வரும். ஓகே, இப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா a பவர் 4 is to b பவர் 4 என்னன்னு கேக்குறாங்க. என்ன क्वेश्चन கேக்குறாங்க? கரெக்ட்டா? சரி, இங்க b பவர் 4 இருக்கு, இங்க b ஸ்கொயர் தான் இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? b பவர் 4 வரணும்னா இதை இன்னொரு வாட்டி ஸ்கொயர் பண்ணணும். கரெக்ட்டா? அப்ப இங்கே ஸ்கொயர் பண்ணுமா? அப்ப a ஸ்கொயர் c ஸ்கொயர்னு வரும். அப்ப b பவர் 4 ஓட வேல்யூ என்னன்னா a ஸ்கொயர் c ஸ்கொயர். ஓகேவா? அப்ப a பவர் 4 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். b பவர் 4 ஓட வேல்யூ என்னது? a ஸ்கொயர் c ஸ்கொயர். அப்ப இந்த ஸ்கொயர் மேல போச்சுனா மைனஸ் ஆயிடுமா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும்? a ஸ்கொயர் பை c ஸ்கொயர். அப்ப ஆன்சர் a ஸ்கொயர் இஸ் டு c ஸ்கொயர். அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி வேரியபிள்லாம் கொடுத்தா போட தெரியணும். ஏன்னா இதெல்லாம் இப்ப ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி கேட்ட கொஸ்டின், நமக்கு எஸ்ஏ எக்ஸாம்லையும் கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டினா தேடி பிடிச்சி கேட்கறது வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் எந்த கொஸ்டினையும் விடாம உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கணும். புரியுதாமா? அடுத்து பாருங்க, ஒரு பையில் உள்ள பச்சை மஞ்சள் கருப்பு பந்துகளின் விகிதம் 4:3:5. 4:3:5. இது கிரீன், எல்லோ, பிளாக். இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அப்பையில் கருப்பு பந்துகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க. கருப்பு பந்துனா என்னது? 5x. அப்ப 5x = 14 கொடுத்துட்டாங்க. நமக்கு கேட்கறது மொத்த பந்துகள். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? x கண்டுபிடிச்சு இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி என்ன பண்ணணும்?
ஆட் பண்ணி சொல்லுங்க பாப்பா ஆன்சர். இந்த சம்மா சொல்லுமா ப்ளீஸ்மா. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 5x = 40னா அப்ப டோட்டல் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு ஆன்சரு 96. சூப்பர்ப்பா 96. அப்ப 5x = 40னா x = எவ்வளவு வரும்? 8ன்னு வருமா? அப்ப 4 8 32, 3 8 24, 5 8 40. அப்ப டோட்டல் பாருங்க 40 74 சாரி 40 64 96. அப்ப டோட்டல் 96 பால். ஓகே சூப்பர்ப்பா. அடுத்து 50வது கொஸ்டின். இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த 2 கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? அவ்வளோதான், என்ன 2 கொஸ்டின் தான். 51வது கொஸ்டின் பாருங்களேன். 3 எண்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க, அதோட சராசரி கொடுத்துருக்காங்க. அப்ப மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப ஏற்கனவே நான் ஆவரேஜ் டாபிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன, நம்ம டோட்டல் தெரியணும். அப்ப 3 நம்பரோட சராசரி 25 அப்படின்னா அப்ப டோட்டல் எவ்வளவு? 3 × 25 75. அப்ப டோட்டல் வந்துட்டாலே என்ன பண்ணும்? ரேஷியோவை ஆட் பண்ண நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ப 4x 5x 6x = 75. அப்ப 6 10 15x = 75. அப்ப x = எவ்வளவு? 5ன்னு வரும். x = எவ்வளவு? 5ன்னு வரும். ஓகேவா? இதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர். 5 × 4 எவ்வளவு? 20. 5 × 5 எவ்வளவு? 25. 5 × 6 எவ்வளவு? 30. நமக்கு கேட்கறது என்னன்னா மிகப்பெரிய எண். மிகப்பெரிய எண் என்னது? 30. அவ்வளவுதான் ஆன்சர், வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? கிளியராமா? 52வது கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் புக் சம்மு. இந்த சம்ம பார்க்கறதுக்கு ஏதோ ஜிகே கொஸ்டின் மாதிரி தெரியும். ஓகேவா? ஆனா இது வந்து மேக்ஸ்ல ரேஷியோ கொஸ்டின். நம்ம எக்ஸாம்ல கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த சம் கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இது ஏதோ வேற மாதிரி கொஸ்டின் மாதிரி தெரியும். ஓகே, ஆனா இது ரேஷியோ கொஸ்டின் தான். பாருங்க, அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளம், 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. இது என்னன்னா 4th ப்ரொபோர்ஷன், 4 விகித சமன்ல அதே சம் தான் இது. அப்ப பாருங்க 6480 இன்னொரு 756. இது ஃபர்ஸ்ட் வேல்யூ. இதே மாதிரி இதோட ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க. எப்படின்னு பாருங்க, மாதிரி பாலத்தோட நீளம் 60. அப்ப உயரம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப எக்ஸ். அவ்வளவுதான். அப்ப நான் இந்த மாடல் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்னது? நடுவில் இருக்க 2 1, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 1. ஓகே, அப்ப 756 × 60 = 6480 × x. அப்ப x என்ன? ஓகேவா? அவ்வளவுதான். எங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கேன்சல் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் பண்றீங்களான்னு.
நம்ம ஆன்சரு 42. அப்படியா? செக் பண்ணிக்கலாமா? 0க்கு 0, 6ஆல் அடிச்சோம்னா 1 6 6, 8 6 48, இதை அடிச்சா 7. அவ்வளவுதானே? எக்ஸோட வேல்யூ 7 தானே வரும்.